கூடுதலாக செலவழிச்சு. இன்னொரு முக்கியமான அம்சத்தை குறிப்பிடுறாங்க. பொருளாதார ஆய்வறிக்கையும் சொன்னது, பட்ஜெட்லயும் சொல்றாங்க, இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் 3 மாதங்களா 1 லட்சம் கோடிக்கு கூடுதலாக இருக்கு. இது ஒரு மாதிரி ரிவைவல காமிக்குது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்னும் வருத்தப்படலையே. வரி வருமானம் கூடுதலாக வந்தா நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யாரையும் கசக்காம, துன்புறுத்தாம, அச்சுறுத்தாம, மிரட்டாம, சோதனைகளை செய்யாம கூடுதலாக உங்களுக்கு வரி வருமானம் வந்தா மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா மொத்தத்துல என்ன? மொத்தத்துல 20,20,000 கோடி வரி வசூல் செய்வதாக கணக்கு நடப்பாண்டுல கடைசியில வசூலிச்சது 15,50,000 கோடி தானே. ஒரு 4.5 லட்சம் கோடி துண்டு விழுகுதே. வரி வருமானத்திலேயே 4.5 லட்சம் கோடி துண்டு விழுகுதே. இயல்பான நாட்களையும் கொரோனா நாட்களையும் ஒன்றா நம்ம பார்க்க முடியுமா? நான் பார்க்கலையே, அவங்கதானே பாக்குறாங்க. கொரோனா காலத்துல இதை செய்து விட்டோம், கொரோனா காலத்துல அதை செய்து விட்டோம் சொல்றாங்களே ஒழிய கொரோனா காலத்துல எதை செய்யவில்லைன்னு சொல்லணும் இல்ல. பங்குகள் விற்பனை அப்படிங்கிற விஷயத்துல உங்களுடைய பார்வை என்ன? பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை விற்பது, அதன் மூலமாக ஒரு வருவாய் ஈட்டுவது அப்படிங்கிற ஒரு திட்டமும் முன்வைக்கும். இந்த பாருங்க, பொதுத்துறை நிறுவனத்தை தனியார் மயமாக்குவத கொள்கை அளவுல நாங்க எதிர்க்கிறோம். ஆனா எதை தனியார் மயமாக்க வேண்டும்? தனியார் வங்கிக்கு தான் லைசன்ஸ் கொடுக்கறாங்களே, தனியார் வங்கிகள் தான் வளருதே. பொதுத்துறை வங்கிகளும் தனியார் வங்கிகளும் போட்டி பொருளாதாரத்துல ஈடுபட வேண்டும். போட்டியில ஈடுபட்டா தான் பொருளாதாரம் வலுவடையும் நாங்க சொல்றோம். இதற்கு பொதுத்துறை வங்கியை போய் தனியார் கையில தாரவாக்கீங்க. தனியார் தொடங்குறதுன்னா லைசன்ஸ் கொடுங்க, புதிய வங்கிகளை தொடங்கட்டும், நடத்தட்டும். ஏற்கனவே 100 ஆண்டுகள் 120 ஆண்டுகள் நடந்து கொண்டிருந்த பொதுத்துறை வங்கிய எதற்காக தனியாருக்கு தாரை வார்க்கணும்? அதைத்தான் எதிர்க்கிறோம். அதே மாதிரி இன்சூரன்ஸ்ல 4 பொதுத்துறை இன்சூரன்ஸ் இருக்கு, ஏறத்தாழ் 22 தனியார் இன்சூரன்ஸ் இருக்கு. 22 30 ஆக்குங்க, நாங்க வேண்டாம் சொல்லலையே. ஏன் 4 பொதுத்துறை இன்சூரன்ஸ் கம்பெனியை தார வாக்குறீங்க? ஏர் இந்தியா பங்கு விற்பனை எப்படி பாக்குறீங்க? ஏர் இந்தியா விற்கட்டும், ஏர் இந்தியா நடத்த முடியாதுன்னு நாங்க பல ஆண்டு காலமா சொல்லி வர்றோம். விக்கிறேன்னு முயற்சி பண்றாங்க. விற்க முயற்சி செய்த ஒவ்வொரு சிவில் விமானத்துறை அமைச்சரும் பதவி இழந்திருக்காரு. கடைசியில பதவி இழந்தது அந்த திரு சின்ஹா அவர்கள், யஷ்வந்த் சின்ஹாவுடைய மகன் தான் கடைசியா சிவில் விமானத்துறையிலிருந்து பதவி இழந்தாரு. வில்லுங்க, நான் வேண்டாம் சொல்லலையே. விற்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அது போன்ற விஷயங்களை தான் சொல்றாங்க. இதை விற்க வேண்டிய அவசியம் இருக்கு, இதை நம்ம முழுசா நஷ்டம் அடையுதுன்னு தெரிஞ்சே ஒரு விஷயத்த வச்சுக்க முடியாதுங்கிறது இருக்கு. காங்கிரஸ் தான் இந்த தனியார் மயக்க தொடக்குனது அப்படிங்கிற விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. உங்க காலத்திலேயே தனியார் தொடங்கி விட்டது. தனியார் மயமாக்குறத நான் எதிர்க்கலையே. எதை தனியார் மயமாக்குவது? இழப்புல நஷ்டத்துல ஓடுற தொழிற்சாலைகளை தனியார் மயமாக்குங்க. இனி இதை நடத்தவே முடியாதுங்கிற நிலை வந்தா தனியார் மயமாக்குங்க. எதற்காக பொதுத்துறை வங்கியை தனியார் மயமாக்கணும்? இது எல்லாமே ரிலேட்டிவ் டைம்ஸ் தானே சார் வருது. 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறதுல 1 கோடி வருமானம் லாபம் அப்படின்னா அது லாபமா? பிரைவேட்ல அப்படி பாப்பாங்களா? அப்ப சில விஷயங்களை நம்ம கால் எடுக்க வேண்டி இருக்குங்கிற விமர்சனம். பொதுத்துறை வங்கி என்பது லாபம் ஈட்டுவதற்காக ஒரு நிறுவனம் நீங்க நினைக்கிறீங்க. நாங்க அப்படி நினைக்கலையே. பொதுத்துறை வங்கி இருப்பதால் தான் இன்று விவசாய கடன் தரப்படுகிறது. பொதுத்துறை வங்கி இருப்பதால் தான் கல்வி கடன் தர முடிந்தது. பொதுத்துறை வங்கி இருப்பதால் தான் டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3% வட்டியில நகை கடனை தர முடிந்தது. இந்த பொதுத்துறை வங்கி இல்லாவிட்டால் யார் நகை கடன் தருவா? யார் கல்வி கடன் தருவா? யார் விவசாய கடன் தருவா? தனியார் வங்கிகள் தருமா? எல்லாவற்றையும் எதிர்க்கல, ஆனா எதை செய்யணுமோ அதை மட்டும் செய்யணுங்கிற உங்க பார்வை இருக்கிற. தனியா எல்லாத்தையும் நாங்க எதிர்க்கலையே. இப்போ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்புடைய விஷயங்கள், ஏற்பில்லாத விஷயங்கள் அப்படின்னு எதை நீங்க ஏற்புடையதாக எதை பாக்குறீங்க? ஏற்புடையது இருக்கு, யார் இல்லைங்கிறா? இன்சூரன்ஸ்ல, தனியார் இன்சூரன்ஸ்ல 74% அந்நிய முதலீடுக்கு அனுமதிக்கிறாங்க. ஏற்புடையதுதான். பல கட்டுமான திட்டங்களை அறிவித்திருக்கிறாங்க. ஏற்புடையதுதான். யார் ஏற்புடையது இல்லைங்கிறா? 75 வயதுக்கு மேல வட்டி வருமானமும் ஓய்வூதியமும் மட்டுமே இருந்தால் 75க்கு மேலே உள்ள நபர்கள் வருமான வரி ரிட்டர்னை தாக்கல் செய்ய வேண்டாம்ங்கிறாங்க. ஏற்புடையதுதான். அந்த மாதிரி நீங்க ஒரு 60 பக்கம் ஒரு பேச்சை படிக்கும் போது ஏற்புடைய காரியங்கள் இல்லாமலாம் இருக்கும். கண்டிப்பா தமிழகத்திற்கு அதிக